தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. ராமேஸ்வரத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் சேலை இல்லை என கூறி பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலை குறைவான எண்ணிக்கையில் வந்ததாக கடை பணியாளர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள். இந்த தடவை சளிமலைக்கு எதுக்கு முதல் கொடுக்க முந்தானத்து நான் வந்தேன் 5 பேருக்கு சளிமலைக்காரங்க கொடுத்தாங்க. அப்ப நான் நிக்கிறேன், கண்ணை வெளியே எட்டி பார்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, 12ஆம் தேதி வா, அப்பதான் வா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு. இங்க காசு கிடையாது உனக்கு. அப்படி கிடையாது, திருப்பி போய் சொல்லாது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைந்திருக்கிறார். பூபேஷ், உண்மையிலேயே சேலை குறைவான எண்ணிக்கையில் அந்த பகுதிக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததா? தற்பொழுது சேலை வழங்கப்படாதவங்களுக்கு எப்போ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன விவரம்? வணக்கம் கௌதமி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 3வது வார்டு பகுதியில தமிழக அரசு அறிவித்தது போல பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியானது நடைபெற்று வருது. அதாவது அந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை, கரும்பு 3000 ரூபாய் ரொக்கப்படும். அதே போல அதோடு சேர்த்து வேஷ்டி சேலையும் வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல அந்த ராமேஸ்வரம் 3வது வார்டு பகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில பெண்களுக்கு சேலை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அங்கு பரிசு தொகுப்பு பெற வந்த பெண்களை இன்று போய் நாளை வா என்பது போல தொடர்ந்து அலைக்கழிப்பு செய்ததாகவும் உடனடியாக தங்களுக்கு பொருட்கள் வழங்க வேண்டும் என கூறியும் அவர் மெத்தனமான பதிலை சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அந்த பகுதி பெண்கள் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய கடை ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாது அரசு கொடுத்த இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும், ஒருவர் விட்டு ஒருவர் ஆள் பார்த்து கொடுப்பதாகவும் கூறி தொடர்ந்து கடை ஊழியர்களிடம் அவர்கள் வாக்குவாதம் செய்கின்றனர். அந்த வாக்குவாதத்தின் போது பொருட்கள் அந்த குறைவான அளவிலேயே கடைக்கு வந்திருப்பதாகவும் வந்தவுடன் தருவதாக அந்த கடை ஊழியர் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முற்பட்டும் கூட ஆத்திரம் அடங்காத அந்த பெண்கள் கடை ஊழியரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள பல்வேறு இடங்களிலும் இதே போன்ற குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய சூழல்ல தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 3வது வார்டுக்குட்பட்ட நியாய விலை கடையில் அந்த பெண்களுக்கு சேலை வழங்காத தொடர்பாக கடை ஊழியரிடம் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.